ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல் லேர்ன் சி வித் யூனிவர்ஸ். ஸோ இந்த ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்ட்னா என்ன? இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது படிக்க ஆரம்பித்தாவே டென்ஷன் ஆகுது அப்படின்லாம் இருக்கல. இது ரொம்ப ஒரு அழகான விஷயம். நான் ஈஸியாக சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. என்னென்னா, இப்போது நம்ம இருக்கோம். ஓகே, ஸோ வாட் டேக் திஸ் எக்ஸாம்பிள். என்னென்னா, இது மாம். ஓகே, ஸோ இது என்னது? மாம். ஸோ மாம் டால்ஃபின். ஓகேவா? சாரி, பென்குயின். ஓகே, ஸோ இப்போது நமக்கு எதுவுமே தெரியலனா நம்ம யார்கிட்ட போவோம்? மாம் கிட்ட போவோம். ஸோ நம்மளுக்கும் நம்ம சிப்லிங்ஸ்க்கு இடையில சண்டை நடக்குது. அப்போ யார்கிட்ட போவோம்? யார் நம்மளுக்கு தீர்த்து வைப்பாங்க? நம்ம அம்மா கிட்ட போவோம். ஸோ நம்மளுக்கு ஏதாவது அடிபட்டுருச்சு. ஸோ யார் நம்மளை பார்த்துப்பா? அம்மா பார்த்துப்பாங்க. கரெக்டாக? ஸோ இதே மாதிரி தான் நம்மளுக்கு இங்கே லாலையும். ஓகே, ஸோ எந்த லாக்கு இடையில இஷ்யூ இருந்தாலும் சரி, ஸோ எந்த லாக்கு இடையில எதுவுமே தெரியல, இது ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது, டெஃபனிஷன் தெரியல அப்படின்னாலும் சரி, இல்லை இந்த லா யூஸ் பண்ணுறதா, இல்லை இந்த லா யூஸ் பண்ணுறதா, ரெண்டுத்தில் கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னாலும் சரி, நம்ம யார்கிட்ட போவோம்னா மதர் ஆகிய ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்ட் கிட்ட போவோம். ஓகே, ஸோ இப்போ புரியும்னு நினைக்கிறேன். இந்த ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்ட் அப்படிங்கிறது ஓவரால் லாக்கு ஒரு மதர் மாதிரி. ஸோ நம்மளுக்கு எந்த ஒரு செக்ஷன்ஸில் ஒரு கன்ஃபியூஷன் இருந்தாலும் சரி, அப்புறம் எப்படி சொல்கிறது, ஒரு கான்ஃப்ளிக்ட் இருந்தாலும் சரி, எங்கே நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷனோ இல்லை ஒரு படிக்கிறதுக்கு தடையாக இருக்குது அப்படின்னாலும் நம்ம எங்கே வருவோம் அப்படின்னா இந்த ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்ட்டுக்கு தான் வரும். ஓகே, ஸோ இது என்னென்னா ஒரு ரெஸ்கியூவாக இருக்குது எல்லா ஆக்ட்டுக்கும். ஸோ அதுதான் நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ ஐ திங்க் இப்போ உங்களுக்கு ஒரு ஓவர் வியூ கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்ட்னா என்னென்னு. ஸோ இன்னும் நம்ம உள்ள படிக்க உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்ட் 1987. ஸோ ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்ட் 1987 எதுக்காக வந்துச்சு அப்படின்னா, ஏதாவது ப்ரொவிஷனில் நம்மளுக்கு கான்ஃப்ளிக்ட் இருந்தாவோ அதுக்கான கிளியர் சஜஷன்ஸ் கொடுக்கறதுக்கு ஒரு ரெஸ்கியூவாக, ஓகே, ஒரு மீட் எடுத்து நம்மளை காப்பாற்றுறதா ஒரு ரெஸ்கியூவாக நம்மளுக்கு ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்ட் இருக்குது. ஸோ அதுக்கு மட்டுமா, நம்மளுக்கு ஒரு கிளியர் டெஃபனிஷன் இல்லை. ஸோ இந்த மாதிரி ப்ரீ கான்ஸ்டியூஷனல் லா, போஸ்ட் கான்ஸ்டியூஷனல் லா, ஓகே, ஸோ அந்த மாதிரி இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி, இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம், இந்த மாதிரிலாம் நிறையா கான்ஸ்டியூஷன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான கான்ஃப்ளிக்ட் இடையில இருக்கிற கன்ஃபியூஷனும் நம்மளுக்கு இந்த ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்ட் என்னென்னா ரெஸ்கியூ பண்ணி கொடுக்கும். ஓகே, ஸோ அடுத்ததாக என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இந்த ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்டோடைய அப்ஜெக்டிவ், பர்பஸ், இம்பார்ட்டன்ஸ், இது எல்லாமே என்னென்னு பார்த்துடலாம். இது எல்லாமே இது ஒன்று மட்டும் தான். ஸோ இந்த 4 பாயிண்ட்ஸ் இஃப் யூ டன் வித் திஸ், ஸோ 3ல எது கேட்டாலும் உங்களால் எழுத முடியும். பட் இது ஃப்ரீக்வெண்ட் கொஸ்டின்னால நான் கொஞ்சம் ஃபன்னாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் படிக்கிறப்போ நான் அந்த மாதிரி பண்ணேன். ஸோ நீங்களும் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஆர்எல்ஸ் நீங்கள் ஸ்கிப் கூட பண்ணிக்கோங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, ஸோ இப்போ என்னென்னா, ஒரு கேர்ள் இருக்காங்க. ஓகே, ஸோ ஒரு கேர்ள் அவங்க ஷார்ட்டாக ஸ்கர்ட் போட்டிருக்கனால பேட் பாய்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ரேகிங் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அவங்களுடைய யூனிஃபார்ம் ஷார்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பேட் பாய்ஸ்லாம் ரேகிங் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு கொஞ்சம் ஓவராக இருக்கும், லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்கள காட் பண்ணுறாங்க, ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ திங்க் இட்ஸ் டூ மச், பட் ஃபார் த மெமரி பர்பஸ் இட்ஸ் வெல். ஓகே, ஸோ ஃபார் த ஷார்ட் அண்ட் வேர்டுக்காக என்னென்னா, இந்த ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்ட் எதுக்குன்னா இந்த ஆப்ஜெக்டிவ், பர்பஸ், இம்பார்ட்டன்ஸ் இதுக்கெல்லாம் எப்படி அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு திங் எல்லா எல்லா சென்ட்ரல் ஆக்ட் அதோடைய லாங்குவேஜையும் இது ஷார்டன் பண்ணி கொடுக்கும். ஸோ இதோடைய யூனிஃபார்மிட்டிக்காக தான் இதோடைய மெயினான ஒரு பர்பஸ்னே சொல்லலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டேட் எக்ஸ்பிளிசிட்டி ஒரு லா கான்ஸ்டியூஷன் பண்ணுறதா இருக்கட்டும், இன்டர்பிரிட்டேஷன் பண்ணுறதா இருக்கட்டும். ஓகே, அதுக்கப்புறம் மற்ற ஸ்லிப்ஸ், ஓவர் சைட்ஸ் இதுக்கெல்லாம் காடாகவும் இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் என்னென்னா அப்ஜெக்டிவ், பர்பஸ், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்ட். ஸோ டோன்ட் ஃபர்கெட் திஸ் ஃபன்னி எக்ஸாம்பிள் கைஸ். ஸோ இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் டு ரிமைண்ட் த கீவேர்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் என்னென்னா அப்ளிகேஷன் ஆஃப் ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்டை அப்ளை பண்ணுறது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறதுல ஆக்ட் ஆஃப் இந்தியன் பார்லிமெண்ட், அதுக்கப்புறம் ஆக்ட்ஸ் ஆஃப் டொமினியன் லெஜிஸ்லேச்சர், அப்புறம் ஆக்ட்ஸ் பாஸ்ட் பிஃபோர் த கமெண்ட்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் கவர்னர். ஓகே, ஸோ இதெல்லாம் சும்மா பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக வச்சுருக்காங்க. ஓகே டன். அதுக்கப்புறம் ப்ரீஎம்பிள்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எந்த ஒரு புக்கை நம்ம ஓப்பன் பண்ணாலும் அந்த புக்கில் ஃப்ரண்ட் பேஜில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு ஓவர்வியூ மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த புக்கில் இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ அதுதான். ஸோ எந்த ஒரு புக்காக இருந்தாலும், எந்த ஒரு லாவாக இருந்தாலும், ஸோ அதுக்கு முன்னாடி ப்ரீஎம்பிள்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா, அது ரைட்டர் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத ஷார்ட்டாக அவங்க ஃபஸ்ட் பேஜ்லேயே சொல்லிடுறாங்க, அவ்வளோதான். ஓகே, சி ஹியர் ப்ரீஎம்பிள் டு அன் ஆக்ட் டிஸ்க்ளோஸ் த பிரைமரி இன்டென்ஷன் ஆஃப் த லெஜிஸ்லேச்சர். ஓகே, ஸோ அவங்க கிரியேட் பண்ணியிருக்க அந்த லெஜிஸ்லேச்சருடைய பிரைமரி இன்டென்ஷன் என்ன அப்படிங்கிறத அந்த ப்ரீஎம்பிளில் தான் அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணுறாங்க. அதாவது அவங்க ஸ்கோப் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது, என்ன அப்ஜெக்டிவ்காக அந்த ஆக்டை தயாரிச்சிருக்காங்க, என்ன பர்பஸ், ஸோ இதெல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்காக இந்த ப்ரீஎம்பிள் யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, ஸோ மெயினான சோர்ஸே என்னன்னா, லா மேக்கர், அதாவது அந்த லா உருவாக்குனாங்க இல்லையா, அவங்களோட இன்டென்ஷனை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கான மெயினான சோர்ஸ் என்னதுன்னா இந்த ப்ரீஎம்பிள் தான். ஓகே டன். ஸோ நெக்ஸ்ட் we are moving on to the
டெஃபினிஷன்ஸ். ஓகே. ஸோ டெஃபினிஷன்ஸ் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு டெஃபினிஷனுக்கே நம்ம வந்து ஒரு டெஃபினிஷன் படிக்கணும். எதுக்காகனா நம்ம வந்து நிறைய மீனிங்லாம் படிச்சிருப்போம்ல. இஸ், வாஸ், டூ, கமா அது இதுன்னு போட்டு நிறைய மீனிங் நம்ம சின்ன வயசுலேயே இருந்து படிச்சுட்ருப்போம். ஸோ அந்த மாதிரி சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லியிருந்திருப்பாங்க ஏதாவது ஒரு புக்கில். நானும் நிறைய படிச்சிருக்கேன். அது மாதிரி கமா கமா போட்டுட்டு அப்படியே ஃபுல்லாக ஃபஸ்ட் லைன் வந்துட்டு திரும்ப லாஸ்ட் லைனே வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரியான அந்த ரிப்பீட்டேஷன் இருக்கு இல்லையா, அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த டெஃபினிஷனே கண்டுபிடிச்சாங்களாம். சி, அப்ஜெக்டிவ் ஆஃப் த டெஃபினிஷன் கிளாஸ் இஸ் டு அவாய்ட் நெசசிட்டி ஃப்ரீக்வன்ஸ் ரிப்பீட்டேஷன். ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த ஒரு டெஃபினிஷன் சொல்ல வராங்க அப்படின்னா அவங்களுடைய மீனிங் ஃப்ரீக்வெண்ட்டாக அதுக்கப்புறம் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த டெஃபினிஷன் கிளாஸே வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே. ஸோ அது எல்லா மேட்டரும் வந்து டிஸ்கிரைப் பண்ணிடுவோம், அதில் வந்து நோ ப்ராப்ளம். பட் அந்த ஃப்ரீக்வெண்ட் ரிப்பீட்டேஷன்ஸை அவங்க வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே. ஸோ இப்போ நமக்கு ஏதாவது ஒரு மீனிங் வந்து சில இடத்துல புரியல அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு இங்கே ஜென்ரல், அதாவது இந்த ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்டில் இருக்கிற டெஃபினிஷன்ஸ்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ இவ்வளோ தான் இன்ட்ரொடக்ஷன், அதாவது ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்ட்டுக்கு இன்ட்ரொடக்ஷன் இவ்வளோ தான். ஸோ இதுக்கப்புறம் என்னென்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேர்ம்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுப்போம். ஓ இதானா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த லெசனே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அடுத்து என்ன என்ன அப்படின்னு சொல்லி என்ன இன்ட்ரெஸ்டிங்காக எப்படி வந்து படிக்கிறது அப்படிங்கிறதுல இது ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ஓகே. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டேர்ம், ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க போகிற டேர்ம் என்ன அப்படின்னா மீன்ஸ் அண்ட் இன்க்ளூட்ஸ். ஓகே. ஸோ மீன்ஸ்னா என்ன, இன்க்ளூட்னா என்ன? நம்ம எல்லாம் நிறைய டெஃபினேஷன்லையும் மீன்ஸும் படிச்சிருப்போம், இன்க்ளூட்ஸும் நம்ம படிச்சிருப்போம். இது ரெண்டுக்கும் எது டிஃப்ரென்ஸ், இதையே நம்ம தனித்தனியாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா த ஃபர்ஸ்ட் இன்டென்ஷன் இஸ் மீன்ஸ் அப்படிங்கிறது எக்ஸாஸ்டிவ் டெஃபினேஷன். பட் இன்க்ளூட் அப்படிங்கிறது இன்க்ளூசிவ் இன் நேச்சர், அதாவது இன்க்ளூசிவ் தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏதாவது நம்ம ஒரு டெஃபினேஷன் படிக்கிறப்போ இன்க்ளூட்ஸ் அப்படின்னு போட்டு கமா போட்டுகிட்டே போயிருப்பாங்க. ஏன்னா அவங்க அதோடைய மீனிங்கை சொல்ல வரல, இதுக்குள்ளே இதெல்லாம் அடங்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் அந்த இன்க்ளூசிவ் டெஃபினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மீன்ஸ் அப்படின்னா எக்ஸாஸ்டிவ் டெஃபினேஷன். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா அதோடைய மீனிங்கே சொல்ல வராங்க. மீன்ஸ் அப்படிங்கிறது அது என்ன அப்படின்னு சொல்ல வருது. பட் இன்க்ளூட் அப்படின்னு ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாங்கன்னா அது என்னன்னு அவங்க சொல்ல வரல, அதுக்குள்ளே இதெல்லாமும் அடங்கும். ஸோ நம்மளுடைய பெட்டர் ரெஃபரன்ஸ்க்காக இதெல்லாம் அடங்கும்னு சொன்னால் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த மீனிங் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும் அப்படிங்கிறனால அந்த மாதிரியான டெஃபினேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஓகே. ஸோ இது வந்து அந்த டேர்ம் வந்து டிஃபைன் பண்ணுது, இது வந்து டிஃபைன் பண்ணலை பட் இன்க்ளூட்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ஷால் விசஸ் மே. ஸோ ஷால் மே இதை வந்து நம்ம கிராமட்டிக்கலாக படிச்சிருப்போம், ரெண்டும் வந்து ஒரே மாதிரி இருக்கும். ஓகே. என்ன எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா ஷல் அப்படிங்கிறது மண்டேட்ரி ஆர் இம்பரேட்டிவ். ஓகே. ஷல் அப்படின்னு ஒரு இடத்துல யூஸ் பண்ணுறாங்கன்னா அது கண்டிப்பாக நடந்தே ஆகணும், கன்ஃபார்ம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஸோ இதோடைய பாஸ்டன்ஸ், அதாவது ஷுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஷல் அப்படிங்கிறது சேம் மீனிங் தான். ஓகே. ஸோ அது மண்டேட்ரியாக பண்ணணும் அப்படிங்கிறது தான். பட் மே அப்படிங்கிறது நீங்கள் பண்ணலாம். ஸோ டேரக்ட்ரியாக ஒரு ஆப்ஷனாக ஓகே பண்ணாலும் இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கிறது. ஸோ நாட் மண்டேட்ரி ஆர் டேரக்ட்ரி. ஓகே. ஸோ இது என்னென்னா இது வந்து அதான் பண்ணியே ஆகணும், ப்ரிசம்ஷன் ஆஃப் சம்திங். இது எனபிள் பண்ணி கொடுக்குது, பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா மாதிரி கொடுக்குறது தான். ஓகே. எனபிள் பண்ணி கொடுக்குது, பட் அதான் கன்ஃபார்மாக சொல்ல. ஸோ இதுதான் வந்து ஷல் வர்சஸ் மேக்கான டிஃப்ரென்ஷியேஷன்ஸ். ஓகே. ஸோ இப்போது நம்ம வந்து லெசனுக்குள்ளே என்ட்ரு ஆகும், அதாவது ப்ரிலிமினரி. ஸோ வாட் இஸ் ப்ரிலிமினரி? நம்ம ஒரு ஆக்ட்லேயும் பார்த்துருப்போம். எல்லா ஆக்ட்லேயும் அந்த செக்ஷனுடைய டைட்டில், ஷார்ட் டைட்டில், எவ்வளோ தூரம் அந்த லா எக்ஸ்டெண்ட் ஆகுது. போன வாட்டி கூட ஃபெமாவில் பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து எவ்வளோ தூரம் லா எக்ஸ்டெண்ட், ஹோல் ஆஃப் இந்தியா, அந்த மாதிரிலாம் நிறையா பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ இதில் என்ன அவங்க சொல்கிறாங்க, ஸோ ஷார்ட் டைட்டில், எக்ஸ்டென்ட்டு, டைம் ஆஃப் அப்ளிகேஷன், கமென்ஸ்மெண்ட், இதெல்லாம் பார்த்துருப்போம். பட் இங்கே ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்டில் அது எதுவுமே கிடையாது. ஸோ நம்மளுக்கு இங்கே டைட்டில் மட்டும்தான். GCA 1987 அவ்வளோதான். ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்ட் 1987 அவ்வளோதான். ஓகே. ஸோ இதான் வந்து இதில் டைட்டில். செக்ஷன் 2 என்னன்னு பார்த்தோன்னா அதை அவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஓகே. டன். ஸோ அடுத்தது செக்ஷன் 3, அதாவது இப்போ தான் நம்ம டெஃபினிஷன்ஸ் இல்லை, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது டெஃபினிஷனுக்கான டெஃபினிஷன். ஸோ டெஃபினிஷன்னா என்ன, அந்த டெஃபினிஷனில் இப்படிலாம் வருது இந்த ஷாலுமே, ஸோ இன்க்ளூட், மீன்ஸ், இந்த மாதிரிலாம் டெஃபினிஷனுடைய பார்ட்ஸ் தான் இப்போ பார்த்தோம். இப்போ தான் டீட்டெயிலாக டிஃப்ரெண்ட்டான டேர்ம்ஸ் எல்லாமே இப்போ தான் நம்ம ஒரிஜினலாக இந்த லெசனில் சொல்ல வர டேர்ம்ஸ் எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான டேர்ம்ஸ். இதில் நான் வேறு ஸ்டெப்ஸ் ஆஃப் டேர்ம்ஸ்லாம் இருக்கும், பட் ஆனால் நம்மளுக்கு எக்ஸாம் பர்பஸ்க்காக செலக்டிவாக ஒரு சில செக்ஷன்ஸ்லேருந்து எடுத்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ அதை ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி டெஃபனிஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி எப்படிலாம் அப்ளிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் இந்தியன் லாஸ். ஓகே. ஸோ இந்தியன் லாஸில் எப்படிலாம் அப்ளிகேஷன் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரியான வரும். அதுக்கப்புறம் செப்பரேட்டாக என்னன்னா எப்படி வந்து ஜென்ரல் ரூல்ஸை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும். ஸோ மற்ற பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் பற்றி இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு சில ப்ரொவிஷன்ஸ் அண்ட் ஃபைனலாக மிசலனியஸ். ஓகே. ஸோ இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டேர்ம்ஸ் தான். ஸோ இது எல்லாமே வீடியோக்குள்ளே போயிட்டு நல்லா டீப்பாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷன். அதில் ஃபர்ஸ்ட் செக்ஷன் 3 ஆஃப் சப்செக்ஷன் 3ல் அஃபிடாவிட்னு சொல்கிறாங்க. அஃபிடாவிட் அப்படின்னா இது ஒன்றும் இல்லை,
நம்ம ஒரு விஷயத்த வாக்கு மூலமாக கொடுக்குறோம் இல்லையா? ஸோ அந்த வாக்கு மூலமாக கொடுக்குறது ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். ஓகே, ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்க போகிறோம். ஷால் இன்க்ளூட் அஃபர்மேஷன் ஆர் டிக்ளரேஷன். ஓகே, இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்வேரிங், அதாவது ஸ்வேரிங் அப்படின்னா அடிச்சு சொல்கிற அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி அது இல்லாமல் வாக்கு மூலமாக கொடுக்குறது ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில். ஓகே, ஸோ கன்ஃபார்ம், அதாவது நீங்கள் ஓரலாக சொல்கிறத கன்ஃபார்ம் பண்ணி ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்குறது தான் அஃபிடாவிட். ஸோ நெக்ஸ்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது கான்ஸ்டியூஷன் அமைஞ்சதுக்கு அப்புறமா இந்த பிரசிடென்ட், லீகல் பர்சன்ஸ், யூனியன் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து அமைச்சிருக்கிறது தான் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ அடுத்தது வந்து டாக்குமெண்ட். ஓகே, டாக்குமெண்ட்னா என்னது? ஸோ அதாவது ஒரு சப்ஸ்டன்ஸில் இப்போ நான் அந்த வீடியோ பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா நான் ஒரு ஃபோனில் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ ஃபோனில் பண்ணுறப்போ அது ஒரு சப்ஸ்டன்ஸ், கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ், ஒரு பேப்பராக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸில் நம்ம டிஸ்கிரைப் பண்ணி, எக்ஸ்பிரஸ் பண்ணி, ரிட்டர்ன் பண்ணி ஒரு மேட்டரை நம்ம அதில் கன்வே பண்ணுறோம். ஓகே, ஸோ ஒரு சப்ஸ்டன்ஸில் நம்ம ஒரு மேட்டரை கன்வே பண்ணுறோம், ரிட்டர்ன் மூலமாக அதை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். ஸோ அது டாக்குமெண்ட்டில் ஃபஸ்ட்டு. அடுத்தது அது லெட்டர் ஃபிகர்ஸில் இருக்கணும். நெக்ஸ்ட் திங், இட் இஸ் இன்டென்ட் டு பி யூஸ்டு. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஃபைனலி இட் இஸ் டு த பர்பஸ் ஆஃப் ரெக்கார்டிங் த மேட்டர். ஓகே, ஸோ நம்ம ஒரு மேட்டரை ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக இருக்கும். ஓகே, ஸோ இந்த 4 டெஃபினிஷன், அதாவது 4 கண்டிஷன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆனிச்சுன்னா இட்ஸ் டாக்குமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா புக்கு, ஃபைலு, பெயிண்டிங்கு, ஓகே, அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்கிரிப்ஷன், அப்புறம் வந்து கம்ப்யூட்டர் ஃபைல்ஸ், இது எல்லாமே நம்ம சொல்லலாம். பிகாஸ் அது எல்லாமே சப்ஸ்டன்ஸில் ஒரு மேட்டராக ஒரு லெட்டர் ஃபிகர்ஸில் இன்டென்ட் டு பி யூஸ்டு. மெயின்லி இட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ரெக்கார்டிங் ஒன்லி. ஸோ அப்போ இதில் எல்லாமே வந்து கவர் ஆகும், கரெக்டாக? ஸோ கரன்சி நோட்ஸ் மட்டும் இதெல்லாம் கவர் ஆகாது. எக்ஸாம்பிளில் கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஸோ டோன்ட் கெட் கன்ஃபியூஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து குட் ஃபெய்த். குட் ஃபெய்த் அப்படின்னா டீம்டு டு பி டன் இன் குட் ஃபெய்த், நல்ல எண்ணத்தோடு இருக்கணும், அவ்வளோதான். நல்ல எண்ணத்தோடு பண்ணுறது தான் குட் ஃபெய்த். ஸோ நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம், அந்த ஃபேக்ட் ஹானஸ்ட்டாக முடிஞ்சிருக்கணும், அவ்வளோதான். ஸோ அது நெக்லிஜென்ஸாக இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, அது ஹானஸ்ட்டாக முடிஞ்சிருக்கணும். நாட் மேலஃபைட். இதெல்லாம் நான் எதுக்காக கொடுத்துருக்கேன்னா, இதெல்லாம் ஐசி புக்கில் இருக்கிற கீவேர்ட்ஸ், நான் அதனால தான் அதை மட்டும் செலக்ட் பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ இதை மட்டும் நீங்கள் எக்ஸாம்ஸில் கன்வே பண்ணிங்கன்னா போதும். ஸோ இதில் வச்சு நீங்கள் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணீங்க அப்படின்னா ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு மார்க் வரும். ஸோ அதனால தான் நான் கீவேர்ட்ஸ்லாம் ஃப்ரேம் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு அக்ரிகேட்டாக வச்சுருக்கேன். ஓகே, டன். ஸோ நாட் மேலஃபைட்னா என்ன? ஸோ நீங்கள் மேலஃபைடில் வேர்டுக்கு பதிலாக நீங்கள் இந்த வேர்டு வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, which is bonafide. ஸோ இந்த வேர்டு வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே, ஸோ நிறைய இடத்துல நம்ம சர்டிஃபிகேட் கூட வாங்கியிருப்போம். போனஃபைடுனா குட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இதோடைய ஆப்போசிட் தான் மேலஃபைட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஐ திங்க் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதனால தான் இந்த குட் ஃபைத்து கீழே நாட் மேலஃபைடாக இருக்கணும். ஸோ நாட் மேலஃபைடாக இருந்தால் இட்ஸ் போனஃபைட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, டன். ஸோ நெக்ஸ்ட்டு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி இந்த சென்ஸ் லேண்டாக இருக்கலாம். ஸோ அதுலேருந்து ஒரு லேண்டாக தான் இருக்கணும். அந்த லேண்ட்லேருந்து வர பெனிஃபிட், அரைஸ் ஆகிற பெனிஃபிட்டாக இருக்கணும். ஸோ இல்லைனா எர்த்து அட்டாச் ஆகிருக்கிற திங்ஸாக இருக்கணும். பெர்மனெண்ட்டாக, ஓகே, அது இடத்துல தான் அட்டாச் ஆகிருக்கணும். ஓகே, பெர்மனெண்ட்டாக இடத்துல தான் அட்டாச் ஆகிருக்கணும். ஸோ இதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, டன். ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து அஃபிஷியல் கெசட். ஸோ அஃபிஷியல் கெசட்னா இதில் தான் வந்து பப்ளிக் ஜேர்னல், அதாவது அஃபிஷியலாக என்னென்னலாம் வந்து கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணுறாங்களோ அது எல்லாத்துலேயுமே எங்கே தான் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த அஃபிஷியல் கெசட்டில் தான். ஸோ இது ஒரு கெசட் ஆஃப் இந்தியான்னு சொல்லலாம், அஃபிஷியல் கெசட் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த ஒரு பப்ளிக் ஜேர்னலாக இருக்கட்டும், லீகல் டாக்குமெண்ட் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ அதை வீக்லி எதில் தான் பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த அஃபிஷியல் கெசட்டில் தான் பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்பியர். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, ஸ்பியர் அப்படிங்கிறது அடித்து சொல்கிறது. ஸோ நான் அடித்து சொல்கிறேன், இது கன்ஃபார்மாக எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறது அந்த ஸ்பியர். ஸோ அஃபர்மிங், டிக்ளேரிங் த கேஸ் ஆஃப் பர்சன், அதாவது ஒரு எவிடன்ஸாக நான் கண்டிப்பாக இது தெரியும், நான் இதை வாக்குமூலம் கொடுக்குறேன், கண்டிப்பாக தெரியும் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ஸோ அடித்து சொல்கிறது. ஸோ அதாவது இதுதான் வந்து ஸ்பியர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் திங், ஜென்ரல் ரூல்ஸ் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, ஜென்ரல் ரூல்ஸ் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இந்த ஜென்ரல் ரூல்ஸ் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அடிக்கடி கேட்குற கொஷின்ஸ். ஓகே, ஸோ இதுதான் என்னென்னா ஒரு எனாக்ட்மெண்ட் வந்து கொண்டு வராங்க, பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி வந்து அஃபிஷியல் கெசட்டில் ரிலீஸ் பண்ணுவாங்க. எந்த ஒரு ரூலாக இருந்தாலும் லாவாக இருந்தாலும் அஃபிஷியல் கெசட்டில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுறப்போ அந்த டேட் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. ஸோ அந்த டேட் என்ன, அந்த என்னைக்கு இதை ஸ்டார்ட் பண்ணாங்க, என்னைக்கு அது எனாக்ட்மெண்ட் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஜென்ரல், அதாவது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குற விஷயம் ஜென்ரல் ரூல்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஃபஸ்ட்டு. ஸோ கமிங் இன் டு த ஆப்ரேஷன் ஆஃப் எனாக்ட்மெண்ட், இதை நம்ம கண்டுபிடிக்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு திங் ஈஸியாக வந்து நான் எழுதியிருக்கேன். ஸோ இல்லஸ்ட்ரேஷன் இதை படிச்சுட்டு அப்படியே நீங்கள் போயிட்டு ஐசி இல்லஸ்ட்ரேஷன் ட்ரை பண்ணுங்கள், டெஃபினெட்லி யூ வில் கெட் த ஆன்சர். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு திங் இப்போது டேட் வந்து அஃபிஷியல் கெசட்டில் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகே, இன்னொரு கேஸ் எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணலை, இந்த 2 கேஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ டேட்டை அஃபிஷியல் கெசட்டில் ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த டேட் தான் அஃபிஷியல் கெசட்டில் ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த டேட் தான். இப்போ எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணலை அப்படிங்கிறப்ப தான் நம்மளுக்கு கன்ஃபியூஷன் அங்கே அரைஸ் ஆகுது, கரெக்டாக? அதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம அசட் யார் வைக்கிறா, அதாவது சைன் யார் போட்டிருக்காங்க, கவர்னரா
ஓகே, கவர்னர் ஜென்ரலா இல்லை பிரசிடெண்ட்டா அப்படின்னு பார்க்கணும். யாரை பார்க்கணும்? யார் சைன் போட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். ஸோ கவர்னரா இல்லை பிரசிடெண்ட்டா அப்படின்னு பார்க்கணும். ஸோ இவங்க 2 பேரில் யார் சைன் போட்டிருக்காங்களோ அதுதான் இப்போ நம்மளுக்கு டேட் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட்டை நம்மளுக்கு கன்ஃபார்ம் பண்ண போகுது. என்னன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு சென்ட்ரல் ஆக்டாக இருந்தால் ஓகே கவர்னரை தான் பார்க்கணும். வாட்? சென்ட்ரல் ஆக்டாக இருந்தால் கவர்னர் ஜென்ரல் போட்ட சைன் டேட் தான் பார்க்கணும். ஸோ ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட்டாக இருந்துச்சுன்னா பிரசிடெண்ட் தான் பார்க்கணும். ஓகே, ஸோ டு அவாய்ட் கன்ஃபியூஷன் சேம் லெட்டர் இருக்குது. பார்லிமெண்ட்டுக்கு பிரசிடென்ட். ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படின்னு சொல்லிட்டு சேம் லெட்டர் இருக்கு இல்லையா? ஸோ பார்லிமெண்ட்டாக ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட்டாக இருந்ததுன்னா பிரசிடென்ட் சைன் பண்ண அசென்ட் பண்ண டேட் தான் டேட் கேம் இன்டு த என்ஃபோர்ஸ்மெண்ட். இதே வந்து சென்ட்ரல் ஆக்டாக இருந்துச்சு அப்படின்னா கவர்னர் ஜென்ரல் அசைன் பண்ணுற சைன் பண்ணுற அந்த டேட் தான் வந்து டேட் கேம் இன்டு த என்ஃபோர்ஸ்மெண்ட். இஃப் டேட் ஆல்ரெடி ஸ்பெசிஃபைட் இன் த அஃபிஷியல் கெசட், வாட் இஸ் த டேட்? அந்த டேட் தான், சேம் டேட் தான் கேம் இன்டு த ஆப்ரேஷன் ஆஃப் எனாக்ட்மெண்ட். ஓகே, I hope you understand the part. Okay, so next part is part 2 guides. அதாவது என்னென்னா இந்த எஃபெக்ட் ஆஃப் ரிப்பீலு, மெஷர்மெண்ட்டு, ப்ரோரேட்டா எனாக்ட்மெண்ட், ஜெண்டர் நம்பர், அதுக்கப்புறம் பவர்ஸு, அதாவது பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனரிஸ் பார்த்தோம் இல்லையா அது, அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ரொவிஷன் ஆஃப் ஆர்டர், அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் பப்ளிகேஷன்ஸ், இது அந்த ரெக்கவரி ஆஃப் ஃபைன்ஸு, சைட்டேஷன் ஆஃப் எனாக்ட்மெண்ட், இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டான டேர்ம்ஸு. ஸோ இதெல்லாமே பாருங்கள் கிளியராக இருக்கு நோட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ until then this is Shweta signing off. Thank you.